Hi, Shran. Good morning. At 10 a.m., a woman took a hot instant coffee from her microwave and placed on the nearby kitchen counter to cool. At the instant temperature of the coffee, 180 degree Fahrenheit, and 10 minutes later, it 160 degree Fahrenheit. Assume that the constant temperature of kitchen was 70 degree Fahrenheit. What was temperature of the coffee at 10:15 a.m.? The woman likes the drink coffee when it is temperature is between 130 degree Fahrenheit and 140 degree Fahrenheit. Between what time should we have drunk the coffee? Okay. அதாவது ஒரு உமன் வந்து ஒரு 10 o'clock என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காஃபியை வந்துட்டு 180 டிகிரி ஃபேரன்ஹைட்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ அது எடுக்கும்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓகே அது வந்து என்னவா மாறுது அப்படின்னா 160 டிகிரி ஃபேரன்ஹைட்டாக மாறுது. ஓகே. அப்போது இப்போ 10 o'clock அந்த காஃபி எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓகே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது, அதாவது 10:15க்கு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா 130 டிகிரி ஃபேரன்ஹைட்லேருந்து 140 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் இருக்கும் போது மட்டும்தான் அந்த காஃபியை அவங்க குடிக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த டைம் என்ன, எந்த டைமுக்கு காஃபியை அவங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி சார் எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கலாம். லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அட் எனி டைம் டி. லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி. டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் coffee at any time t. At any time t. Okay. dt divided by dt proportional to t minus s. t minus s. Okay. இப்போ இதில் வந்து ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ண என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாவே கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னோன்னா அப்போ எப்படி எழுதலாம்? டிடி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எஸ். ஓகே. அப்போ டி மைனஸ் எஸ் எந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன ஆகும்? டிடி டிவைடட் பை டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணாவே இங்கே கான்ஸ்டன்ட் வரும்னு சொல்லிட்டேன். ஓகே. அப்போ அடுத்தது கே இன்ட்டு டிடி. கே இன்ட்டு டிடி. அப்போ போத் சைடு இன்டகிரேட் பண்ணலாமா? போத் சைடு இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைடு. ஓகே. ஸோ அப்போ இன்டகரல் ஓவர் dt divided by t minus s is equal to k into integral dt. k into integral dt. Integral 1 by t into dt na log t. அப்போ log t minus s is equal to integral k into t na kt plus c. ஓகே. அப்போ போத் சைடு எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கலாமா? எக்ஸ்பனன்ஷியல் எடுத்தால் என்ன ஆகும்? லாக் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி போயிருமா? இப்போ போத் சைடு எக்ஸ்பனன்ஷியல் எடுத்தால் லாக் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ லாக் கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன சார் ஆகும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. போத் சைடு எக்ஸ்பனன்ஷியல் ஆகிடும். அப்போ லாக் கேன்சல் ஆகி போயிட்டா மீதி டி மைனஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி ப்ளஸ் சி. இ பவர் கேடி ப்ளஸ் சி. ஓகே. அப்போது டி மைனஸ் எஸ் அப்படிங்கிறது சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஆல்ரெடி சொல்லியிருக்கான் கொஷின்லேயே. எவ்வளோ சொல்லியிருக்கான்? 70 டிகிரி ஃபேரன்ஹைட்ஸ்னு சொல்லியிருக்கானா?
அப்போ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 70 is equal to e power kt into e power c. ஓகே, அப்போ t is equal to, இதை எப்படி சார் எழுதலாம்னா t is equal to 70 plus c e power kt, where c is equal to e power c, where c is equal to e power c at t is equal to 0 and t is equal to 180 degree. T is equal to 180 degree. Okay, அப்போ 180 degree is equal to 70 degree plus c. அப்போ c is equal to 110 degree. Okay, அப்போ t is equal to 70 plus 110 e power 10k, e power 10k. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ அப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதோடைய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். 10 AM இருக்கும்போது நமக்கு அட் இனிஷியலாக என்ன டைம் தெரியாது. அட் t is equal to 10 AM. ஓகே, அப்போ t is equal to எவ்வளோ சார் அப்படின்னா 160 degree Fahrenheit. இது கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான், கொஸ்டின்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? 160. ஓகே, 160 is equal to 70 plus 110 e power 10k, e power 10k. ஓகே, அப்போ இந்த 70 ஈக்குவல் டு எந்த பக்கம் வந்தால் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமோ? அப்போ 90 is equal to 110 e power 10k, e power 10k. ஓகே, அப்போ e power 10k is equal to, இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 9/11. இதை வந்து என்னன்னு எழுதலாம்? 9/11. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ Fahrenheit அப்படிங்கிறது. அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அட் t is equal to 15, t is equal to 15, equation number 1 implies, equation number 1 implies t is equal to 70 plus 110 e power 15k, e power 15k. okay, அப்போ is equal to 70 plus 110 e power 10k, e power 10k into 15 into 10, 15/10. ஓகே, அப்போ போத் சைடு இதை கேன்சல் பண்ணி விட்டுடலாமா? இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்போ t is equal to 70 plus 110 e power 10k into 15 அதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 3/2. கேன்சல் பண்ணிடலாம். into 3/2. okay, finally we get is equal to 70 plus 110 e power 10k, e power 10k whole power 3/2, whole power 3/2. okay, ஸோ அப்போ அகைன் என்ன சார் எழுதலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 70 + 110 இன்ட்டு 9/11 ஹோல் பவர் 1 + 1/2 ஹோல் பவர் 1 + 1/2. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த 9/11 இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன வரும்?
70 plus 110 into 9 by 11 into 9 by 11 whole power 1 by 2. Okay. Is equal to 70 plus 90 into 0.9045. 0.9045 is equal to 70 plus 81.4. 81.4. அப்போ T is equal to எவ்வளோ சார் அப்படின்னா 151.4 degree F. ஓகே, அப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த காஃபியோட டெம்பரேச்சர் எப்படி சார் இருக்கும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அட் 10:15 AM temperature of coffee is 151.4 degree F. Okay, 151.4 degree F. அடுத்தது substitution number 2. Substitution number 2. The equation number 2 implies e power 10k is equal to 9 by 11 is equal to 9 by 11. அப்போ both side log எடுத்தா என்ன வரும்? log base 10k is equal to log 9 by 11. அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா இந்த 10kவை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாமா? e பவர் log a log aன்னு எழுதலாம். அப்போ 10k log e ஓட வேல்யூ 1 is equal to log 9 by 11. log 9 by 11. அப்போ 10k is equal to log 9 by 11 ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா minus 0.2006. அப்போ k is equal to minus 0.02006. ஓகே, அடுத்தது 130 டிகிரி ஃபேரன்ஹைட்ஸ்லேருந்து 140 டிகிரி ஃபேரன்ஹைட்ஸ்குள்ளே மட்டும்தான் அவங்க என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காஃபியை ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த டைம் என்ன அப்படிங்கிறது தான் மெயினாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது கேவோட வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு minus 0.02006. ஓகே, அடுத்தது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். அட் t is equal to 130. t is equal to 130. Equation number 1 implies. Equation number 1 implies. எப்படி சார் எழுதலாம்? 130 is equal to 70 plus 110 e power kt. e power kt. இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? 60 is equal to 110 e power kt. 110 e power kt. ஓகே, அப்போ e power kt. e power kt is equal to 6 by 11. e power kt is equal to 6 by 11. அப்போ both side log எடுக்கலாமா? அப்போ என்ன வரும்? log e base kt is equal to log base e 6 by 11. ஓகே, இப்போ both side எக்ஸ்பென்ஷியல் எடுத்தால் என்ன ஆகும்? log e ஓட வேல்யூ 1 ஆயிடுமா? அப்போ kt into 1. இதோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான். என்ன மென்ஷன் பண்ணிட்டான்? மைனஸ் 0.6061. மைனஸ் 0.6061. அப்போ t is equal to எப்படி சார் இருக்கும்? ஆல்ரெடி கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். மைனஸ் 0.6061 டிவைடட் பை minus 0.02006. t is equal to minus minus cancel ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 60610 divided by 2006. ஓகே, அப்போ t is equal to 30.21 minute. 30.21 minutes.
ஓகே, அடுத்தது at T is equal to 140. T is equal to 140 Fahrenheitஸில் இருக்கும்போது இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 140 is equal to 70 plus 110 e power kt. e power kt. அப்போ 70 is equal to 110 e power kt. 110 e power kt. அப்போ e power kt is equal to 7/11. ஓகே, அப்போ both side log எடுத்தா என்ன ஆகும்? log e power kt is equal to log 7/11. log 7/11. ஓகே, அப்போ இதை எப்படி சார் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? both side log ஃப்ரண்டில் கொண்டு வந்துடலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, இங்கே டி இருக்கு. ஓகே, அப்போ கேடி இன்ட்டு 1 இதோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? -0.4519. -0.4519. ஓகே, அப்போ டீயோட வேல்யூ என்ன சார்? கேவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டீயோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, -0.4519 டிவைடட் பை -0.02006. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? டிவைடட் பை. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? T is equal to 22.53 minutes. ஸோ அப்போ அவங்க காஃபி வந்து எந்த டைமில் சார் சாப்பிட்றாங்க அப்படின்னா 22.53, சாரி, அதாவது இப்போ வந்து ஆல்ரெடி 10 o'clock வந்து எடுத்துட்டாங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன இருக்கும்? 10:22 AM. ஓகே, சி drink the coffee. See, drink the coffee between 10:22 AM and 10:30 AM approximately. இந்த டைமுக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபியை ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.